ஸ்ரீ குருப்யோ நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, சாம்பியன் ட்ரோஃபி சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. நேற்றைய தினம் நாம் கூறியது போலவே இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டியில் நிறைய மாற்றங்கள் நடைபெற்றன. குறிப்பாக நாம் கூறியிருந்தோம் இந்திய அணி வெற்றி பெறுவார்கள் என்றும், மற்றும் யார் பேட்டிங் செய்தால் என்றாலும் 40வது ஓவருக்கு மேல், அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 40வது ஓவருக்கு மேல் நிறைய மாறுதல்கள் ஏற்படும் என்று கூறியிருந்தோம். அதே போலவே பாகிஸ்தான் அணி முற்றிலுமாக கொலாப்ஸ் ஆகிவிட்டார்கள் 40 ஓவருக்கு மேலே. ஏன்னா நட்சத்திரம் என்பது மாறுபாடு ஏற்பட்டது. அதே மாதிரி நம்ம குல்தீப் யாதவை பற்றி செகண்ட் இன்னிங்ஸில் சொல்லியிருந்தோம். அவர் 40வது ஓவரில் போடுவார் அப்படிங்கிறது என்னால் கெஸ் பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் நீங்கள் கிரிக்கெட் நாலேஜ் இருந்தால் யூஸ் பண்ணிங்க. பட் ஆனால் நேற்று நிறைய பேர் குல்தீப் யாதவ் நான் சொல்லாம விட்டுட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிங்க. எனக்குமே மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான். அவர் 40 ஓவருக்கு மேலே போடுவாரான்னு எனக்கு தெரியல. அதனால் நான் அவரை சொல்லலை. பட் ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் நான் அவரை சொல்லியிருந்தேன். அதேமாரி விராட் கோலியை பற்றி சொல்லியிருந்தோம். அவர் நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸில் கேப்டனாக கூட செலெக்ஷன் பண்ணுங்கள். விராட் கோலியை பற்றி சொல்லியிருந்தோம், ஸ்ரேயாஸ் ஐயர் பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ இவங்களாம் விக்கெட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ரன் அடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ரன் அடிச்சிருந்தாங்க. அக்ஷர் பட்டேல் பற்றி சொல்லியிருந்தோம். நேற்றைய தினம் ஒரு அருமையான போட்டியாக இருந்தது. நாம் கூறியதில் 8 பிளேயர்கள் ட்ரீம் லெவலில் இடம்பெற்றிருந்தார்கள். 3 பிளேயர் மட்டும்தான் மிஸ்ஸு. பரவாயில்ல, வரக்கூடிய காலகட்டத்தில் அது 100% கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வெளியில் இருக்கனால என்னால் வீடியோ போட முடியல. அதனால் ஆடியோவாக போடுறேன். அதுவும் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஏன்னா டைம் கம்மியாக இருக்குது. ஆல்ரெடி 1 மணி ஆகிடுச்சு. ஸோ இன்றைய தினம் பங்களாதேஷ் மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதும் போட்டி மதியம் 2:30 மணி அளவில் நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியும் நேற்றைய போட்டியும் தான். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு மாதிரியும், இரண்டாவது இன்னிங்ஸ் ஒரு மாதிரியும் 2 நட்சத்திரங்கள் மாறி மாறி வருகின்றன. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போது ஒரு நட்சத்திரமும், இரண்டாவது இன்னிங்ஸ் நடக்கும்போது இன்னொரு நட்சத்திரமும் நடைபெறுகின்றது. எனவே ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு கட்டத்தில் பங்களாதேஷ் அணி வெற்றி பெறும் என்ற சூழ்நிலை கூட இருக்கக்கூடியதாக இருக்கும். எனவே வரக்கூடிய ஆடியோவை முழுமையாக கேளுங்கள். முதலாவதாக நியூசிலாந்து அணி பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் டேவான் கான்வே, லாத்தம், பிலிப்ஸ், மிச்சல் சாட்னர்ஸ் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். கேட்கலாம், வில்லியம்சன் விளையாட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. வில்லியம்சன் விளையாடுவார் கண்டிப்பாக. ஒரு 30 to 40 ரன் அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. எனவே வில்லியம்சனை ஆப்ஷனலாக நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். டேவான் கான்வே, லாத்தம், பிலிப்ஸ், சாட்னர் மற்றும் வில்லியம்சனை ஆப்ஷனலாக வைத்துக்கொள்ளுங்கள். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக லாத்தம் அல்லது கான்வேவை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். டபுள் ஆப்ஷனாக பிலிப்ஸை வேணாலும் ட்ரை செய்து கொள்ளலாம். நியூசிலாந்து அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் மிச்சல் சாட்னர், பிலிப்ஸ், மேட் ஹென்ரி போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். இதில் சாட்னர் அவர்கள் முதலாவது பந்து வீசும் பொழுது 3 விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. எனவே முதலாவது பந்து வீசினார் அப்படின்னா அவரை கூட நீங்கள் கேப்டனாக சூஸ் செய்து கொள்ளலாம். நியூசிலாந்து அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் டேவான் கான்வே, கேன் வில்லியம்சன், வில் யங், டேரில் மிச்சல் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக கான்வே அல்லது டேரில் மிச்சலை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். வில்லியம்சன் அவர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். நியூசிலாந்து அணி இரண்டாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஹென்றி, உருக்கி, நாதன் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக பங்களாதேஷ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சௌமியா சர்க்கார், டான்சிட் ஹசன். ஒரு 25 to 30 ரன் அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. ஹரிடாய், ஜேக்கர் அலி போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சௌமியா சர்க்கார் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். பங்களாதேஷ் அணி ஆல்ரவுண்டராக மிராஸ் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். பங்களாதேஷ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் மிராஸ், டி சகீப் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். சௌமியா சர்க்கார் அவர்கள் பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்துவார். பங்களாதேஷ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சாண்டோ, ஹிரிடாய், டி ஹசன், ரஹீம், கீப்பர் ரஹீம்
போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் ஷாண்டோ அவர்களை கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். பங்களாதேஷ் அணி 2வது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் டி அகமத், அதாவது டஸ்கின் அகமத், முஸ்தபீர் ரஹ்மான் மற்றும் மெகதி மிராஸ் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். டாஸ் போட்டதற்கு பிறகு கண்டிப்பாக அப்டேஷன் என்பது வழங்கப்படும். கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக இன்றைய தினம் ஹிண்டாக ஆல்ரவுண்டர் அவர்கள் இடம்பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கின்றது. ஒரு ஆல்ரவுண்டரும் ஒரு பேட்ஸ்மேனும் இடம்பெறக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. எனவே டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். இன்றைய தினம் நியூசிலாந்து அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.